நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயங்கரமா கடுப்பேத்துறாங்க. சி, கேவலமா இருக்கு. சாரி. இட்ஸ் ஓகே. நான் இங்க உட்காரலாம்ல? உனக்கு நான் டிஸ்டர்பன்ஸா இல்லனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன டென்ஷன்? கேவலமா இருக்கு. நீ தானே டீ போட்ட, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவற? ஆமால. புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமா. உன் பேர் என்ன? மாதவி. நீங்க யாரு? என் பேர் ராஜி, ராஜலட்சுமி. சீனியர் மேனேஜர் டெக்னாலஜி அண்ட் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் தானே? என்ன தெரியுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நல்லாவே தெரியும். நான் இங்க வந்தப்பவே எல்லாருமே உங்களை தான் புகழ்ந்தாங்க. நான் உங்க டீம்ல தான் சேர வேண்டியது, ஜஸ்ட் மிஸ். அந்த வீணா போன டீம்ல போய் நான் மாட்டிக்கிட்டேன். யாரோட டீம்ல இருக்க? கண்ணீரும் கம்பளியுமா இருக்கிற என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே நான் எந்த டீம்னு. ஆபீஸ்ல டெரர் யாரு? விஸ்வநாதன் சாரா? ஓயோயோ, சார் எல்லாம் தங்கம். அனாவசியமா சார் கோவமே பட மாட்டாரு. வெட்டியா கோவப்படுறதுக்கு இந்த ஆபீஸ்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நவரச நாயகன் டீம்ல தான் என்ன தூக்கி போட்டாங்க. அட என்னங்க நீங்க இன்னும் புரியாத மாதிரி லுக்கு விடுறீங்க? கார்த்திகோட டீம் தாங்க நான். மனுஷனாங்க அந்த ஆளு. எப்போ பார்த்தாலும் பச்சை மிளகாய கிடைச்ச மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் வள்ளு வள்ளுன்னு பதில் சொல்லிக்கிட்டு சரியான காட்டுவாசி, கண்ட்ரி ப்ரூட். என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் நடந்துக்கிறது அப்படி. விஸ்வநாதன் சாருக்கு செல்ல பிள்ளைனா என்ன வேணாலும் பேசலாமா? பயங்கர திமிருங்க அவனுக்கு. எப்படி எரிஞ்சரிச்சு பேசுறான்னு தெரியுமா? எதிரில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் கூட நினைக்க மாட்டான். சும்மா அசால்ட்டா அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது. என்னாச்சு? நான் ஒரு தப்பும் பண்ணல மேடம். அவனுக்கு என் மேல என்ன கடுப்புன்னு தெரியல. வந்த நாள்ல இருந்தே என்ன பார்த்தாலே அவனுக்கு ஆகாது. எப்படா என்ன திட்டலான்னு பாத்துட்டு இருந்து அசிங்கமா என்ன திட்டி கெட் அவுட்னு வெளியே அனுப்பிட்டான். நீ என்ன பண்ண? நான் ஒன்னும் பண்ணல மேடம். கெட் அவுட்னு சொன்னதுமே எனக்கு சீனு போயிடுச்சு. சரி இந்த வேலை வேண்டாம், வேற வேலை பாத்துக்கலான்னு கிளம்பிட்டே இருந்தேன். அப்போ அவன் திரும்பவும் வந்தான் மேடம். சாரி சொன்னா? சாரியும் சொல்லல, பூரியும் சொல்லல. கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டான். நான் நாளைக்கு வேலையை விட்டு போறேன்னு சொன்னேன். சமாதானமா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா சட்டுனி ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு போறதுன்னு ஆயிப்போச்சு. அதையே நாளைக்கு போற, இப்பவே கிளம்புன்னு சொல்லிட்டான். என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நீ சொல்ற ஸ்டைல் அப்படி இருக்கு அதான். அவன் ஒரு சரியான கல்லுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா எந்த ரியாக்ஷனுமே காட்டாத கடும் பாரு அவன். சரி சரி, இப்ப அவனை பத்தி பேச்சதுக்கு நீ என்ன பண்ண போற? பேசாம உங்க டீமுக்கு நான் வந்துட்டுமா? அதுக்குதான் நீ அவனை என் முன்னாடி அந்த திட்டினியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, பொதுவா தான் கேட்டேன். அப்படி ஒரு டீம்ல சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு டீம்ல எல்லாம் சேர முடியாது. அப்படி சேரணும்னா முதல்ல இருந்த டீம்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அவன் பெர்மிஷன் எல்லாம் தரமாட்டான். சரியான கரடி. இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுற? இல்லன்னா அவனை பத்தி சார் கிட்ட கம்ப்ளைண்ட் ஆவது பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும். சார்லாம் நம்ப மாட்டாரு. சார் நம்புறாரோ இல்லையோ, நீங்க நம்புறீங்களா இல்லையா? மேடம், கார்த்திக் கோவக்காரன் தான். ஆனா அவன் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது. காரணமே இல்லாம போற வரவங்களெல்லாம் திட்டுறதுக்கு. இல்ல மேம், நிஜமாவே அவரு. நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. பொண்ணுங்க கிட்ட கார்த்திக் கோவப்பட மாட்டான்னு நினைச்சு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்திருப்ப. அதனாலதான் உன்னை திட்டிருப்பான். என்ன முழிக்கிற? கரெக்ட் தானே நான் சொன்னது? இல்லங்க, அவர்தான். கார்த்திக்க பத்தி எனக்கு தெரியும். அது எப்படி? என்ன நடந்துச்சுன்னு கூட யோசிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? கார்த்திக்க பத்தி எனக்கு தெரியும். அதான் எப்படி தெரியும்னு கேக்குறேன். அவன் என்னோட காதலன், அப்புறமா என் புருஷன். ஒரு வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு வருஷம் புருஷன் பொண்டாட்டியா குடும்பம் நடத்தியிருக்கோம்.
கார்த்திகை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவன்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் நீ சொல்ற அளவுக்கு அவனும் மோசமானவன் கிடையாது. உனக்கு மேல இருக்கிற சீனியரை இப்படிதான் வா போ அவன் இவன்லாம் சொல்லுவியா? சாரி மேடம், சார் கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. அது என் வேலை இல்ல. இப்ப நானும் கார்த்திக்கும் பேசிக்கிறதும் இல்ல. ஆனாலும் உனக்கு நான் சொல்றேன், வாயை திறக்கும் போது பார்த்து வாயை தர. எஸ் மேம். நீ போ. மேடம், ஒரே ஒரு சின்ன டவுட். என்ன? இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்லையா? ஒன்னா இருக்கோம், ஆனா ஒன்னா இல்ல. இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? ஏய் மாதவி, நீ இன்னும் கிளம்பல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க கிளம்ப சொல்ற? உனதான் பாஸ் வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாரே. அவன் கிளம்ப சொன்னா நான் கிளம்பணுமா? இவ என்ன உளறிட்டு இருக்கா? அதானே. இத பாருங்க, நான் ஒண்ணும் உளரல. இப்பதான் ராஜியை பார்த்துட்டு எல்லாம் தெளிவா பேசிட்டு வந்தேன். ராஜீவா? இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறீங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னா வாய பொளந்துருவீங்க போல. என்ன விஷயம்? ராஜியும் கார்த்திக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஆனா இப்போ ஒரே வீட்ல தனித்தனியா இருக்காங்க. இது என்ன புது கதையா இருக்கு? இன்னும் நிறைய கதை இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் கார்த்திய பார்த்து ஐடி கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், அவர் ஏற்கனவே உன்னை கோவத்துல திட்டினாரு. இப்ப மறுபடியும் அவரை பார்க்க போறேன்னு சொல்ற? வேணாம் மாதவி, சொன்னா கேளு. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அதான் பாஸ் ஏன் கோவமா இருக்காருன்னு ரீசன் தெரிஞ்சு போச்சுல. இனிமே என் நடிப்பை பாரு. நான் நடிக்கிற நடிப்புல அந்த ஆளே ஐடி கார்டை எடுத்துட்டு வந்து என் கழுத்துல மாற்றானா இல்லையான்னு. ஏய் மாதவி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரம் வாங்க. என்ன பாஸ், இங்க நின்னு பலூன் ஊதிட்டு இருக்கீங்க? உங்க பாஸ் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். பலூனை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க கேள்வி கேட்க கூடாது, நான் தான் கேள்வி கேட்கணும். சரி, சங்கி எங்க? அவனுக்கு லீவ் விஷ்ணு. சேர்ந்த உடனே லீவா? உருப்பிட்ட மாதிரி தான். சரி, நீங்களாம் எங்க வந்தீங்க? சாப்பிடலான்னு வந்தோம். ஓ, உங்களுக்குலாம் நான் ஒரு வேலை கொடுக்க போறேன். வேலையா? சாப்பாடு டைம்ல வேலையா? ஆமா, இந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணாதான் எங்களுக்கு சம்பளம், அதானே? இந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கு சாப்பாடு. டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது, ஈஸியான வேலை தான். வேலை என்னன்னா, உங்க 3 பேருக்கும் 5 பலூன் கொடுப்பேன். அந்த 5 பலூனையும் கீழே விழாம ஏர்லயே நீங்க தட்டிட்டு இருக்கணும். மீறி கீழே விழுந்துச்சுன்னா உங்க யாருக்குமே சாப்பாடு கிடையாது. என்ன விளையாட்டு இது? விளையாட்டா? நான் வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ விளையாட்டுன்ற. நீங்க 3 பேரும் நான் சொல்றது செய்யுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் வழி நீங்க உங்க பாஸை நம்புறது. என்ன நம்புங்க, எல்லாமே கரெக்டா வரும். நான் உங்களை ஃபுல்லா நம்புறேன் பாஸ். எனக்கு தெரியும் செல்லம், நான் உன்னை பத்தி சொல்ல. என்ன பிரியா, ரெடியா? ஏதோ விளையாடுறீங்க, இருந்தாலும் ஓகே. விளையாட்டு தான், ஆனா ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சொல்ற வரைக்கும் பலூனை யாரும் கீழே விடக்கூடாது. அப்படி விட்டா கண்டிப்பா சாப்பாடு தர மாட்டேன். ரெடி? இந்தாங்க. இந்தாங்க. ஓகே. Thank you. இந்தா. ஓகே? ஓகே. 1 2 3 your time starts now. come on ஏர்லயே மெயின்டைன் பண்ணுங்க. கீழ மிஸ் பண்ணாதீங்க, மேல தட்டுங்க. சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. come on பிரியா, ஜெனி. ஓகே அருமை, சூப்பர் கோஆர்டினேஷன், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. மணிமேகலை, ஓகே கூல். இது ஒரு பழைய விளையாட்டு தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு பின்னாடி 2 தத்துவம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. 1 டீம் ஒர்க். பலூன் கீழே விழுந்தா பிரியாக்கு சாப்பாடு கிடையாது, மணிமேகலைக்கு சாப்பாடு கிடையாதுலாம் சொல்லல. 3 பேருமே சேர்ந்து இந்த பலூன்களை ஏர்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அதோட ரிசல்ட் உங்க 3 பேருக்குமே தான். எப்படி நீங்க 3 பேரும் இன்வால்மெண்டா இந்த வேலையை செஞ்சீங்களோ அதே மாதிரி நம்ம எடுக்கிற வேலையும் டீமா செய்யணும். இதுல உனக்கு பெருமை எனக்கு பெருமை எல்லாம் கிடையாது. பலூன் கீழே விழக்கூடாது, அதுதான் முக்கியம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட 100% இன்வால்மெண்ட் இல்லாம எந்த வேலையை வேணாலும் செய்யலாம்.
ஆனா விளையாட்டை அப்படி விளையாடவே முடியாது. விளையாட்டுல மட்டும்தான் உங்களோட 100% இன்வால்மெண்ட் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க வேலையை விளையாட்டை எடுத்துக்காதன்னு. ஆனா என்னோட அட்வைஸ் என்னன்னா, வேலையை நீங்க விளையாட்டா தான் எடுத்துக்கணும். எப்படி இந்த விளையாட்டை நீங்க சந்தோஷமாவும் ஆர்வமாவும் 100% இன்வால்மெண்டோட செஞ்சீங்களோ, அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பண்ண போற வேலைகளையும் 100% இன்வால்மெண்டோட செய்யணும். செம்ம மேட்டர் விஷ்ணு. சின்ன பலூனை வச்சு எவ்வளவு பெரிய கிளாஸ் எடுக்கிறீங்க. நம்ம டீம் எப்போதுமே இப்படிதான் ஃபன்னா ஹாப்பியா இருக்கணும். நம்ம வேலை செய்யறப்பவும் இதே மாதிரி ஜாலியா கூலா வேலை செய்யணும். ஜாலியா இருக்கிறதுக்கும் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கான வித்தியாசத்தை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வேலையில நிறைய வெளியில இருக்கிறவங்களோட ஹேண்டில் பண்ணணும். ஸ்மார்ட்டா இருக்கணும், அதே நேரத்துல ஷூடா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், ஆனா ஃபன்னா இருக்கணும். கீப் யூ ஹெட் கூல். நம்ம கேப்டன் தோனி மாதிரி ஜாலியா, ஆனா நமக்கு என்ன வேணுமோ அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டீம் ஹேண்டில் பண்ண போறது நிறைய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டுகளை. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில வேலைகளை நம்ம செய்யறப்ப நமக்கு கிடைக்கிற நிறைய டேட்டாக்கள் நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும், சில சமயம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அதுல ரொம்ப பர்சனலா இன்வால்வ் ஆகாம நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி டேட்டாக்களை யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து தாண்டி போயிட்டே இருக்கணும். அதுக்காக இன்வால்வ் ஆகாம இருக்கணும்ன்றது அர்த்தம் இல்லை. யூ ஷுட் இன்வால்வ் யுவர் செல்ஃப். அப்பதான் நம்ம டேட்டாஸை இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதே சமயத்துல அதுல இருந்து ஒன் ஸ்டெப் விலகியும் இருக்கணும். பியூர்லி இட்ஸ் எ ஜாப். அதை தாண்டி பர்சனலா நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டாக்களை வச்சுக்கிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம கம்பெனி சிட்டி போலீஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அவங்களோட நம்ம க்ளோஸாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட கேஸுகளுக்கு தேவையான டேட்டாக்களை எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க கேஸ் ட்ராக் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலையா இருக்கும் போல இருக்கே. ஆமா, கொஞ்சம் அதே சமயத்துல கஷ்டமான வேலையும் கூட. எந்த மாதிரி வேலைகளா இருக்கும்? எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஒரு மிஸ்ஸிங் பர்சனோட மொபைலை ட்ராக் பண்ணி அவன் யாருக்கெல்லாம் பேசினா, அவன் பேசின ஆளுங்க யார் கூட எல்லாம் பேசினாங்க, இந்த மாதிரி டேட்டாக்கள்லாம் நம்ம திரட்டி அவன் காணாம போயிட்டானா, இல்ல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா, இல்ல உயிரோட இருக்கானா, காணாம போனா எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலையா இருக்கும் போல இருக்கே. ஆமா, கொஞ்சம் அப்படிதான். மண்டே கமிஷன் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வேலை, அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். நான் சொன்னது ஒரே ஒரு ஜாப் பத்தி தான். இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறைய ப்ராஜெக்ட்கள் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே? சரி சரி, உங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. விஷ்ணு, என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? ஆரம்பத்துல உங்களை பத்தி என்னமோ நினைச்சேன். ஆனா விளையாட்டாவே ஒரு பெரிய விஷயத்த ஈஸியா டீல் பண்றீங்க. இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அது இதுன்னு சொல்லி லவ் கிவன் ஆரம்பிச்சிடுவோன்னு பயந்துட்டேன். நீ முறைக்கிறப்போ ரொம்ப அழகா இருக்க. நான் அதனாலேயே உன்னை அடிக்கடி டென்ஷன் பண்ணுவேன். தேங்க்ஸ். சாப்பிடு. தேங்க்ஸ். Yes, come in. என்ன? வெளிய போக முடியல, உள்ள வர முடியல. புரியல. இல்ல, ஆக்சஸ் கார்டு இல்லாம உள்ள வெளிய போக முடியல. கார்டை என்ன பண்ண? தொலைச்சிட்டியா? ம்ஹும். அப்புறம் ம். நீ தான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேனா? பின்ன நீ போறேன்னு சொன்னதால தான் நான் உன்னை போன்னு சொன்னேன். ம்ஹும். நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு காலையில வந்துடுறேன்னு தான் சொன்னேன். ஆனா ஒரேடியா போறேன்னு உங்ககிட்ட தப்பா கன்வே பண்ணிட்டாங்க. நீங்களும் அதை கேட்டு என்ன போன்னு சொல்லிட்டீங்க. அப்படியா? ம்.
அப்ப நீ வேலையை விட்டு போல. ம்ஹும். உன் பாஸ் உன்னை திட்டுறான்னு சொன்ன. தப்பு பண்ணா திட்டதானே செய்வாங்க. என்னது? இல்ல, தப்பு பண்ணா கோவத்துல திட்டதானே செய்வாங்க. ஓ, அப்போ உனக்கே தெரியுது நீ தப்பு பண்றேன்னு. ம், தப்பு பண்றவங்கள டீம்ல வச்சுட்டு நான் என்ன பண்றது? நான் என்ன திருத்திக்கிறேன். எனக்காகலாம் நீ உன்னை திருத்திக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எனக்காக உன்னை மாத்திப்பேன், அப்புறம் இன்னொருத்தருக்காக உன்னை மாத்திப்பேன். இப்படி ஒவ்வொருத்தருக்காக நீ உன்னை மாத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்ப நீயா இருப்ப? இல்ல, நான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன மாத்திக்கிறேன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா. ஓ, அப்ப நான் சொல்றதுக்காக நீ மாத்திக்கல. ம்ஹும். நான் உன்னை கேவலமா திட்டுறேனே, பரவாயில்லையா? ம், நீ சின்ன தப்பு பண்ணாலும் முட்டாள் லூசுன்னு அசிங்கமா திட்டுறேனே, அதுவும் பரவாயில்லையா? ம், ஊனா? பரவாயில்ல. அது எப்படி பரவாயில்லன்னு சொல்ற? இல்ல, நீங்க கோவத்துல சொல்றீங்க, ஆனா மனசுக்குள்ள எதுவும் கிடையாது. யார் சொன்னது? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அது புரியும். தெரியுமா புரியுமா? கேள்வி கேட்டே சாவடிக்கிறான். இதுக்கு இவன் திட்டியே இருக்கலாம். என்னது? ஒண்ணும் இல்ல. இப்ப நீ என்ன மைண்ட் வாஷ்ல திட்டின தானே? ம், இல்ல இல்ல. இப்படி கேள்வி கேட்கறதுக்கு திட்டுறதே பரவாயில்லன்னு தானே நினைச்ச? ஐயோ, நாம நினைச்சத கரெக்டா சொல்றோம். என்னதான் திட்டுறதா இருந்தாலும் கெட் அவுட் கெட் லாஸ்ன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தானே? ம். ஆமாவா இல்லையா? ஆமாதான், ஆனா இல்ல. அப்படின்னா? இல்ல, நீங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி சொன்னீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தா என்ன? இங்க யாரும் யாரையும் திட்டுறது தப்பு. ஆமா, என்ன ஆமா? நீங்க திட்டினது தப்பு தான். நான் திட்டினது தப்பு தானே? நீங்க தப்புன்னு நினைச்சா அது தப்பு தான். ஓ, இப்ப நான் அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஐயோ, இப்ப எதுக்கு இந்த ரியாக்ஷனு? இல்ல, மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அப்போ மன்னிப்பு கேட்க வேணாம். வேண்டாம். அப்ப தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்க வேணாம்ல? பாஸா இருந்தா கேட்க தேவையில்ல. ம். அப்ப மத்தவங்களா இருந்தா? நாங்கெல்லாம் கேட்காமலே மன்னிச்சிருவோம். ஓ, சரி. வேற எப்படி நடந்துக்கணும்? யாரு? நீதான். பாஸ டென்ஷன் ஆக்காத மாதிரி நடந்துக்கணும். ம். அதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு. என்னது? இப்படி ஓவரா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, புரியுதா? ம், ம். ஒரு நிமிஷம். வேலை செய்யறது பெருசு இல்ல. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதை பிடிச்சி செய்யணும். பிடிச்சிருக்கு. என்னது? வேலை. ம். போ. ம், ஏய், இப்ப எதுக்கு பின்னாடியே நடக்கிற? இல்ல, ஒரு மரியாதைக்கு தான். இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் ஓவரா நடிக்காதன்னு. இல்லல, ஓடி போயிரு, உதவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் ஹாய். ஹாய். என்ன ஆளையே பார்க்க முடியல? வேணான்னு தான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். என்ன சிரிப்பு? உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இப்படி உண்மையை சொல்றது தான். சரி, நீ என்ன காண்டாக்டே பண்ணல? இந்த கமலஹாசன் ஒரு ஜென்டில்மேன். அனாவசியமா யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். என் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருந்திருக்காது. உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. போய். ம். என் நம்பர் உன்கிட்ட இருக்கா? ம் எஸ்.
அப்புறம் ஏன் நீ காண்டாக்டே பண்ணல? அதான் சொன்னேனே இந்த கமலஹாசன் ஜென்டில்மேன். ம் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தா நல்லதுதான். எதுக்கு இப்ப சும்மா சும்மா சிரிக்கிற? வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப உஷாரா பேசுறியே, அதான் சிரிப்பு வந்துருச்சு. எந்த வார்த்தையும் இவன் அவனுக்கு ஃபேவரா எடுத்துக்கூடாதுன்ட்டு ரொம்ப கவனமா யோசிச்சு யோசிச்சு பேசுறியே. அப்படிலாம் ஒன்றும் பேசணும்னு அவசியம் இல்லை. எப்பவும் போல ஃப்ரீயா பேசு. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அழுது அடம் பிடிச்சி உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றதுக்கு. சாப்பிடலாமா? என்ன சாப்பாடு? வழக்கம் போல ஹோட்டல் தான். ஓ நீ சாப்பாடு கொண்டு வரல? இல்ல, நான் இன்னைக்கு சமைக்கவே இல்ல. கேண்டீன்ல தான் சாப்பிடணும். சூப்பர், அப்ப ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆ, இல்ல அது வந்து சப்பாத்தியை கொடுத்துட்டு பதிலுக்கு காதல கேட்கற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை ராஜி. ஆனா இன்னைக்கு நான் ஹோட்டல் சாப்பாடு தரேன், நாளைக்கு உன் வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து தான்னு கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா கொண்டு வந்து தரேன். அதுவும் உனக்கு பிடிச்ச பிரியாணி கொண்டு வந்து தரேன். ஹே ராஜி, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியாத? எப்படி அதெல்லாம் மறக்க முடியும்? எங்க வீட்ல எப்ப பிரியாணி கட்டி கொடுத்தாலும் ஸ்கூல்ல நீதான் பிடிங்கி தின்னுடுவியே. அப்படி எத்தனை நாள் நான் பட்னியா இருந்திருக்கேன். ராஜி, சீரியஸாவே ஒரு நாள் சமைச்சு கொண்டு வா. கண்டிப்பா நான் கொண்டு வரேன். பிரியாணி, ப்ரான் பிரியாணி. இப்ப வேணும்னாலும் ஹோட்டல்ல கிடைக்கும். ஃபோன் பண்ணவா? நோ, எனக்கு ராஜலட்சுமி பவன்ல இருந்து தான் வேணும். கொண்டு வரேன். சரி, இப்போதைக்கு இதை ஷேர் பண்ணிக்குவோமா? கொடு. இந்தா எடுத்துக்கோ.